உலகத் தமிழர்களின் முன்னேற்றத்திற்காகவும் அவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் பேசுகிறேன். நான் உங்கள் ராஜா. உன் மதிப்பு என்ன என்பதை முடிவு செய்ய வேண்டியது நீதான். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. மற்றவர்கள் உங்களை குறை கூறுகிறார்களே என்று வருத்தப்படாதீர்கள். உங்கள் இடத்திலிருந்து சிந்திக்க தெரியாதவர்கள், உங்களை பற்றி குறை சொல்ல தகுதியில்லாதவர்கள் என்பதை உணருங்கள். சில சமாதானங்களும் சில விளக்கங்களுமே ஒருவர் சொல்வது பொய் என்பதற்கான உண்மையான அடையாளங்கள். பெரும்பாலும் சண்டைக்கான காரணத்தை விட சண்டையின் போது பேசுகின்ற கடுமையான வார்த்தைகளே பெரிய காயங்களை உண்டாக்குகின்றது. அனுபவம் என்பது உனக்கு என்ன நடந்தது என்பதன் தொகுப்பு அல்ல. உனக்கு நடந்தவற்றை கொண்டு நீ என்ன கற்றுக்கொண்டாய் என்பதே அனுபவம். யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்பதை காலம் முடிவு செய்வதில்லை. அவரவர்களின் வார்த்தைகளும் நடத்தைகளும் தான் அதை முடிவு செய்கிறது. தடுமாறும் போதும் தடுக்கி விழும்போதும் கூச்சலிடாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் அதை கொண்டாட உன்னை சுற்றி ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடாதே. தன் தவறை உணராதவர்களை கூட திருத்தி விடலாம். ஆனால் தாங்கள் செய்யும் தவறை நியாயப்படுத்துவர்களை ஒருபோதும் திருத்தவே முடியாது. எல்லோருமே நீங்கள் வாழ்க்கையில் உயர்வதை விரும்பவே செய்கிறார்கள். ஆனால் அவர்களை விட நீங்கள் வளர்ந்துவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பிறர் மனதில் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று உங்கள் மனதில் நினைத்து கொண்டிருப்பதை நிறுத்திவிடுங்கள். மறதியைப் போல் ஒரு மாமருந்து இல்லை. மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து வழிகளுக்கும் காயங்களுக்கும் ஒரே மாமருந்து மறதி. வாழ்வில் மிக அழகாக நிம்மதியாக வாழ மன்னிப்பதை விட மறந்து பாருங்கள். மறதியும் மிக மிக அவசியம் என்பது புரியும். மனித மனமும் கண்ணாடியைப் போலத்தான். உடையும் வரை அது யாரையும் காயப்படுத்துவதே இல்லை. வேண்டியவர்களும் கூட வேண்டாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அவர்களுக்கு வேண்டியதை செய்ய முடியாத சூழல்களில் உங்களை அலட்சியமாக எண்ணுபவர்களை தூக்கி எறிந்து விடுகிறார்கள். உங்களை பொக்கிஷமாக பார்க்கும் உறவுகள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருப்பார்கள் என்பதை உணருங்கள். அழகான முகங்கள் உலகில் 1000 இருக்கும். ஆனால் அரிதாரம் பூசாத முகங்களோ உலகில் எப்பொழுதும் அரிதாகத்தான் இருக்கும். நேற்று உங்களை நல்லவன் என்று சொன்னவர்கள் இன்று உங்களை கெட்டவன் என்று சொல்லுகிறார்கள் என்றால் புரிந்து கொள்ளுங்கள். உங்களை எடை போடும் அளவிற்கு அவர்களின் அறிவு வளரவில்லை என்பதை. நீங்கள் படித்து வாங்கிய பட்டங்கள் எல்லாம் வெறும் காகிதங்கள் தான் என்பதை உணருங்கள். உண்மையில் உங்கள் கல்வி என்பது உங்கள் ஒழுக்கமான நடவடிக்கையில்தான் புலப்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் இந்த உலகம் உச்சிக்கு வந்தால் மட்டும் திட்டி தீர்க்கிறது. சூரியனை மட்டுமல்ல, மனிதனின் வளர்ச்சியும் தான். ஒருவரை காயப்படுத்தி அழ வைத்துவிட்டு இன்னொருவரை சந்தோஷப்படுத்தி சிரிக்க வைக்கும் மனிதர்கள் எப்போதுமே எவரையும் நிரந்தரமாக நேசிக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தவர் சொல்வதை வைத்து ஒருவர் இப்படித்தான் என்று ஒருபோதும் நீங்கள் ஒரு முடிவு செய்து விடாதீர்கள். அப்படி செய்வதாக இருந்தால் உங்களுக்கென்று தனியாக ஒரு மூளையை கடவுள் கொடுத்திருக்க மாட்டார் என்பதை உணருங்கள். நாம் இல்லாத இடத்தில் நம்மை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பது மட்டும் தெரிந்துவிட்டால் இவ்வுலகில் எந்த உறவும் நிலைக்காது. உங்களின் கண்மூடித்தனமான அன்பு யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் எல்லோராலும் காயப்பட்டு நிற்கும் என்பதை நினைவில் வையுங்கள். நம்மை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு செல்வது கூட நாகரிகம்தான். எவரிடமும் நமக்கான நியாயத்தை எதிர்பார்க்க முடிவதில்லை. அவர்களிடம் அவர்களுக்கான நியாயம் மட்டுமே இருப்பதால் சில நேரங்களில் உண்மையான அன்பு கூட தோற்று போகிறது. உரிமை இல்லாதவர்களும் அதை காட்டும் பொழுது நம்மை நம்பியவர்களை எந்த சூழலிலும் ஏமாற்றிவிடக்கூடாது என்று நினைப்பவர்களை தான் எல்லோராலும் எளிதாக ஏமாற்றி விடுகிறார்கள். காரணமே இல்லாமல் ஒருவரை வெறுத்த பிறகு அதற்கான நியாயங்களை சிந்தித்து சிந்தித்து உருவாக்கி கொள்ளுகிறார்கள் என்பதே உண்மை. உங்களை நோக்கி வரும் கேள்விகள் அதிகாரங்கள் நிறைந்ததாக இருந்தால்
உங்கள் பதில்களை திமிராக சொல்வதில் தவறே இல்லை. சில தருணங்களில் எதிர்த்து பேசவும் கற்றுக்கொள். இல்லையெனில் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கும் என்பதையே மறந்து விடுவார்கள். உண்மையான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு. ஆனால் ஒருவரின் கற்பனையின் உருவாக்கப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது சற்று கடினம்தான். புரிந்து கொள்ளப்படாத இடங்களில் அன்பு மட்டுமல்ல, உண்மையும் ஊமையாகித்தான் நிற்கிறது. ஆமாம் என்று சொல்லும் வரைதான் அவர்களுக்கு நீ நல்லவன். அப்படி இல்லை என்ற வார்த்தை உதிர்க்க நேர்ந்தால் அந்த உறவும் உதிர்ந்துவிடும் என்பதே உண்மை. எப்போதும் எந்த சூழலிலும் எவரையும் நம்பாதீர்கள். இப்போதுள்ள மனிதர்கள் எந்தவித குற்ற உணர்ச்சியுமின்றி துரோகம் இழைக்க கற்று தேர்ந்தவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நாம் தேடி பெற்று கொண்டவைகளின் சில தேவையே இல்லாதவை என்பதை தேடி கிடைத்த பிறகுதான் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பொருட்களை மட்டுமல்ல, சில உறவுகளையும் தான். நம்மை ஏமாற்றியவரை வெறுத்து விடுவதை விட ஒதுங்கி போவதே நல்லது. மறந்து போவது அதைவிட நல்லது. உங்கள் தேவைகளுக்காக பிடித்தவர்கள் போல் யாரிடமும் நடிக்காதீர்கள். உங்கள் நாடகம் முடியும் போது உங்களை பிடித்தவர்கள் என்று எவருமே இருக்க மாட்டார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் சொல்லும் பொய் உங்களை நிச்சயம் ஒரு நாள் கொல்லும். உண்மை உங்களை எந்த சூழலிலும் காப்பாற்றும். எங்கே உளறி விடுவோமோ என்ற பயம் உண்மைக்கு ஒருபோதும் இருப்பதே இல்லை. உங்கள் குறைகளை உங்களிடமே தைரியமாக கூறுபவர்கள்தான் உங்கள் நலனில் உண்மையான அக்கறை கொண்டவர்கள். சில நேரங்களில் சில இடங்களில் பார்வையாளராக இருந்து விடுவது மட்டுமே பல பிரச்சனைகள் தோன்றாமல் இருப்பதற்கான சிறந்த வழி. நீங்கள் தாழ்ந்து சொல்லுவது தவறில்லை. ஆனால் தகுதியே இல்லாதவர்கள் உங்களை தாழ்த்த நினைக்கும் போது தாழ்ந்து சொல்லுவது மிக தவறானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள்தான் நல்ல உறவுகள் என்று நம்பும் நேரத்தில்தான் நாங்கள் மிக சிறந்த நடிகர்கள் என்று நிரூபித்து விடுகிறார்கள் சில உறவுகள். தொலைந்தவர்களை தேடுங்கள், ஆனால் தேவை முடிந்ததும் நம்மை தொலைத்து விட்டு போனவர்களை நினைத்து கூட பார்க்காதீர்கள். ஒருவர் தேடி தேடி உங்களை குறை சொல்லும்போதே உணர்ந்து கொள்ளுங்கள், உங்களுக்கான தேவை அவர்களிடம் முடிந்துவிட்டது என்பதை. மற்றவர்களுக்கு நாம் செய்வது தவறாக தோன்றினால் ஒருவேளை தவறு நம்மிடம் இருக்கலாம். நாம் செய்வது அனைத்துமே தவறாக தோன்றினால் நிச்சயமாக தவறு நம்மிடமில்லை, அவர்களது பார்வையில்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் உண்மையான அன்பு கூட தோற்று போகிறது. அதன் மதிப்பு தெரியாதவர்களும் அதை காட்டும் பொழுது. நல்லவனாயிரு, அதில் தவறேதும் இல்லை. ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாதே. நல்லவனை இந்த உலகம் மதிப்பதே இல்லை. பணம் இல்லாமல் மனிதனாக வாழ்ந்து விட முடியும், ஆனால் மனிதர்களோடு வாழ முடியாது என்பதுதான் மறக்க முடியாத உண்மை. யாரோ ஒருவருக்காக நம்மை நாம் மாற்றிக்கொள்வதை விட அவர்களுக்கு நாம் யாரோ ஒருவராக இருந்துவிட்டு போகலாம். யார் அதிகமாக தவறுகள் செய்கிறார்களோ அவர்களே மற்றவர்கள் மீது தேவையற்ற வீண்பழி சுமத்தி தம்மை உத்தமர் போல காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். தேவைக்காக மட்டும் நம்மை தேடுபவர்கள் தொலைத்துவிட்டு போவதில் தவறேதுமில்லை. தேவைகள் மட்டும் இல்லை என்றால் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவே யோசிப்பார்கள். ஆண்களின் மௌனம் ஒருபோதும் சம்மதம் என்று அர்த்தமில்லை. அது அழுகை, வெறுப்பு, அவமானம், கோபம், தோல்வி இவற்றில் ஏதாவது ஒன்றாக கூட இருக்கலாம். இப்போதெல்லாம் ஏமாற்றி பிழைப்பவர்களை புத்திசாலிகள் என்று பலர் கருதுவதால் நேர்மையாக வாழ்பவன் பிழைக்க தெரியாதவன் என்றாகி போனது வேதனைக்குரியதுதான். காயப்படுத்தும் மனிதர்களிடம் நியாயம் கேட்டு நிற்காதீர்கள். அவர்கள் நியாயமானவர்கள் என்றால் உங்களை காயப்படுத்தியிருக்கவே மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஊர் தவறாக பேசும் என்று நினைப்பவர்கள் வேறு யாருமில்லை, மற்றவர்களை தவறாக பேசும் பழக்கம் உடையவர்கள்தான்.
குறைகளின் நடுவே நிறைகளை மட்டும் தேடி தேடி பேசுபவர்கள்தான் எப்போதும் எல்லோராலும் நேசிக்கப்படுபவர்கள். உங்கள் மனதை சரியாக புரிந்து கொண்டவர்கள் உங்கள் செயலை ஒருபோதும் தவறாக கருத மாட்டார்கள். உண்மையில் கல் மனம் கொண்டவர்கள் என்று இங்கு யாரும் இல்லை. அவர்கள் அனைவரும் யாரோ ஒருவரால் கல்லாக்கப்பட்டவர்களே. தொடர்ந்து பேசினால் வார்த்தைகள் எல்லை மீறக்கூடும் என தெரியும் பொழுது உரையாடலில் விடை கொடுப்பதும் ஒழுக்கம்தான். நன்றி. இன்னொரு அழகான தொடரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராஜா.